அன்பான வணக்கத்தை முல்லை தமிழ் கூட நேயர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியலில் சட்டமன்ற தேர்தல் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. 2026 ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறும் தேர்தல் திருவிழா இப்பொழுதே பரபரப்பாக பல்வேறு விஷயங்களை நோக்கி அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. யாரும் அதாவது இந்த தேர்தல் ஓட்டப்பந்தயத்தில் அந்த செல்கிற அந்த குதிரைகள் மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் அந்த பந்தய மைதானத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக அணிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய தலைமையில், சொல்ல போனால் பாரதிய ஜனதா தலைமையில் தான் அதிமுக அணியும், அதிமுக மற்றும் பாமக மற்றும் பல்வேறு சிறு சிறு அணிகள், தமாக போன்ற சிறு சிறு அணிகள் எல்லாம் இணைந்து மோடியின் கரத்தை வலுப்படுத்தவும், தமிழ்நாட்டில் சங்கிகளின் திட்டங்களை செயல்படுத்தும் ஒரு மாய வலையில் அடிமைப்பட்டு இன்று அவர்கள் ஒரு கூட்டணியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணி இன்னும் தன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கூட ஆரம்பிக்காத ஒரு சூழல் நிலை வந்தது. இன்று யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழலில் அதிகாலை நேரத்திலேயே தமிழக தாய்மார்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் 5000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில். ஏனென்றால் தேர்தல் வருகிறது, அப்புறம் தேர்தல் விதிமுறைகள், நடத்தை விதிமுறைகள் எல்லாம் அமலுக்கு வந்துவிட்டால் சில பிரச்சனைகள் வரும் என்று எல்லாத்துக்கும் தெரியதான் செய்யும். ஆனாலும் நிதி நிலைமையின் காரணமாக வழக்கம் போல மகளிருக்கு உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை என்பது ஒரு இந்த உலகிற்கே தமிழகம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. திருமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இந்த உலகிற்கும் இந்த இந்தியா நாட்டிற்கும் அறிமுகப்படுத்தினார். மகளிர் உரிமை தொகை என்பது தகுதி வாய்ந்த கிட்டத்தட்ட 1,34,00,000 மகளிர்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்து கொண்டிருக்கும் வேளையில் அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமும் இன்பமும் இணைந்து அளிக்கக்கூடிய வகையில் 5000 ரூபாய் ஒரே நேரத்தில் அதிகாலை நேரத்திலேயே வர வைத்திருக்கிறார். என்ற அதிகாலை நேரத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் இரவோடு இரவாக செய்திகள் அனுப்பப்பட்டு அந்த பணம் விடுவிக்கப்பட்டு, அரசு நிதியிலிருந்து அந்த பணம் விடுவிக்கப்பட்டு ஒரு சிறப்பாக இதை ஒரு சேலஞ்சாக வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளார் அவர். யாரும் எதிர்பார்க்கவில்லை, யாருக்கும் இந்த விஷயம் கசியவும் இல்லை. திமுகவின் முன்னணி நிர்வாகிகள் யாருக்குமே இந்த திட்டத்தை பற்றி தெரியாது, ஏன் அமைச்சர்களுக்கு கூட தெரியாது. முக்கியமாக திருமிகு முதலமைச்சர் அவர்கள், நிதியமைச்சர் அவர்கள் மற்றும் உயர் துறையை சேர்ந்த 1-2 அலுவலர்கள் தவிர வங்கியினுடைய மிகப்பெரிய பதவி பொறுப்பில் இருப்பவர்கள், சொல்ல போனால் 7 நபர்களுக்கு மட்டும் தெரிந்த ரகசியமாக இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது. திமுக அமைச்சர்கள் கூட, பல்வேறு அமைச்சர்கள் கூட அவர்களுக்கு ஆச்சரியம். காலையில் செய்தியை பார்த்த பிறகுதான் இந்த தகவலை அவர்களுக்கு தெரிய வந்தது. இது போன்ற ஒரு அதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் என்றால் அது திருமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் முடியும். அந்த வகையில் நேற்று சேலம் நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசும் பொழுது, தாவேக நிர்வாகிகள் கூட்டம் என்று சொல்லப்படுகிற கூட்டத்தில் மிகவும் கீழ்த்தரமாக முதலமைச்சர் அவர்களை பற்றி புழுகர், பொய்யர் என்றெல்லாம் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி சினிமா வசனம் போல், அவர் சினிமாவில் எழுதி கொடுத்து பேசுகிற வசனம் போல் இன்றும் எழுதி கொடுத்து மிக மோசமாக பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அதையெல்லாம் ஏதோ அவர்தான் இந்த கூட்டணி ஆட்சி என்பதையே தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் நான் பேசினேன் கூட்டணி ஆட்சி பற்றி, அந்த கூட்டணி பாம் என்று சிதறி கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் என்றெல்லாம் அவரே நான் தான் 400 ரவுடிங்கிற வடிவேல் டயலாக் மாதிரி தான், நானும் பெரிய ஆளாயிட்டேன், எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, திமுக தீய சக்தி, தாவேக தூய சக்தி அப்படின்னா டயலாக் பேசிக்கிட்டு, வசனங்கள் எழுதி கொடுக்கப்பட்ட வசனங்கள், வேற சொந்த கருத்து கிடையாது, அவருக்கு சுய மூளையும் கிடையாது, அறிவும் கிடையாது. அவருடைய படிப்பை பத்தி நமக்கு நன்றாகவே தெரியும். அவர் படித்த காலத்தில் எப்படி படித்தார், அவருடைய கல்லூரி மாணவர்களுக்கு நன்றாக தெரியும், எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். அவர் என்ன வகையில் நடிப்பில் உள் நுழைந்தார், நடிப்பில் எந்த அளவுக்கு சாதித்தார், இதை என்ன சாதனை அவர் நடிப்பு துறையில் புரிந்திருக்கிறார்,
பொது வாழ்வில் அவர் என்னென்ன சாதனைகளை புரிந்திருக்கிறார், நாட்டு மக்களுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார், இதுவரையிலும் ஈழத்து மக்களுக்காக என்ன செய்தார், தமிழக மக்களுக்கு என்ன செய்தார், பல்வேறு பிரச்சனைகளை தமிழக மக்களை வாட்டி வரட்டி கொண்டிருக்கும் பல்வேறு பிரச்சனைகள், நதிநீர் பிரச்சனைகள் இருந்து பல்வேறு நீர் ஆதார பிரச்சனைகள் எல்லாம், அதாவது கனிம வள பிரச்சனைகள், மீனவர் பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளிலும் அவர் என்ன இதுவரைக்கும் என்ன குரல் கொடுத்தார், என்ன சாதித்தார், அவரால் என்ன சாதிக்க முடிந்தது என்பது அவருக்கும் தெரியும், அவர் கூட இருப்பவருக்கும் தெரியும், அந்த விசிலடிச்சால் முந்திகளுக்கும் நன்றாக தெரியும். இருந்த போதிலும் ஏதோ தான் பெரிய நியாயவாதி, மந்திரவாதி, பெரிய அரசியல்வாதி ஆகிவிட்டு இந்தியாவிலே நம்ம தான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் அரசியல்வாதி என்பது போலலாம் நேற்று கருத்துக்களை உதிர்த்து நேருக்கு நேராக மோதிப்பார். சொல்ல போனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தரக்குறைவான வார்த்தைகளில் பேசியதோடு மட்டுமில்லாமல் அதாவது வாங்க மோதி பார்க்கலாம், ஒருத்தர் வரையா நீ அப்படிங்கறதான் கேட்கல. மற்றபடி எல்லா விஷயத்தையும் வேண்டுமென்றே திமுகவை வம்புக்களுக்க வேண்டும், அப்பொழுதுதான் தான் பெரிய ஆளாக ஆக முடியும் என்று யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுத்ததை நம்பி திமுகவை மேலும் மேலும் குறிப்பாக முதலமைச்சரையும் மேலும் மேலும் வம்புக்களுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அதிமுகவின் எடப்பாடி இருக்கிறார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. இவர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பல்வேறு திட்டங்களை சதிச்சவர்களை தீட்டி எப்படியாவது திமுகவை இந்த ஆட்சி கட்டில் இருந்து அகற்றி நாம் பகிர்ந்து கொள்ளலாம், ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளலாம், இந்த என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் என்று சொல்கிற இந்த தமிழ் திருநாட்டில் வளங்கள் அனைத்தும் கொள்ளையடித்து வரலாம், சங்கிகளின் ஆட்சியை இந்த தமிழ்நாட்டில் புகுத்தி வரலாம் என்றெல்லாம் பல்வேறு நப்பாசிகளோடு வளம் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தலையில் ஆணி அடித்தது போல், அவர்கள் எண்ணங்களுக்கெல்லாம், அவர்கள் தீய எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போல் இன்று தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான மகளிர் உரிமை தொகைக்கு 5000 ரூபாய் 3 மாத தவணை தொகை, அதுபோக கோடைகால சிறப்பு தவணை என்று 5000 ரூபாயை அவர் இந்த மக்களுக்கு அதுவும் குறிப்பாக மகளிருக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். அதன் மூலம் இந்த மகளிர் மத்தியில் தனிப்பெரும் நாயகனாக இன்று அவர் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார், வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஒற்றை நாயகன் அவர்தான், இந்த மகளிர்கள் விரும்பும் அனைத்து மகளிர் விரும்பும் ஒற்றை நாயகன் இந்த முதலமைச்சர் தான் என்பதை மீண்டும் ஒரு தடவை நிரூபித்திருக்கிறார். ஆங்காங்கே தமிழகம் முழுவதும் நீங்கள் சென்று பாருங்க. நேற்று நம்ம அங்கங்கே அந்த ஏடிஎம் மையங்களில் எல்லாம் நாம் சென்று கொண்டிருந்த ஒரு ஏடிஎம் மையங்களில் அவ்வளவு ஜன நெருக்கடி, அவ்வளவு கூட்டம், அந்த பணத்தை எடுப்பதற்கு அவ்வளவு ஆவலாக ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் நமக்கு தந்துள்ள அந்த பணத்தை எடுத்து நாம் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும், நம் வீட்டு செலவுகளுக்கு பயன்படுத்த வேண்டும், முதலமைச்சர் ஐயா அவர்கள் வாழ்க என்ற கோஷத்தோடு இந்த பெண்கள் அனைவரும் இந்த பணத்தை எடுத்து அவர்கள் பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். எதிர்கட்சிகள் எல்லாம் வயிற்றை புளியை கரைத்து விட்டது. ஐயோ ஏதோ நினைத்து கனவு கோட்டை கட்டினோமே, கூட்டணி எல்லாம் வேகமா அமைத்தோமே, இப்பொழுது எங்கோ சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலைமை என்றெல்லாம் அவர்களுக்கு புளியை கிடைக்கிறது வயிற்றில். இதற்கெல்லாம் நேற்று நம்முடைய விஜய் அவர்கள் பேசியது கூமுட்டத்தனமான ஒன்று என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து, இந்த தமிழக மக்கள் உணர்ந்து, யார் இந்த தமிழகத்திற்காக போராடுகிறார்கள், யார் குரல் கொடுக்கிறார்கள், எல்லா விஷயங்களுக்கும் இந்த தாய்மார்களுக்கும் இந்த உணர்ச்சி பூர்வமான இளைஞர்களுக்கும் படித்த பட்டதாரிகளுக்கும் மக்களுக்கும் யார் துணை நிற்கிறார்களோ, உயரே போவோம், அனைத்து இணைந்து உயர்வோம் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களை நாம் இந்த காட்சி கட்டில் மீண்டும் அமர்த்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள் அவர்கள் நெஞ்சில் குடிபுகுந்து விட்டது. அந்த அளவில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.